ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். கடலைப்பருப்பு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கடையில் நீங்கள் போயிட்டு வாங்கவே மாட்டீங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இதை கட்டாயம் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு பருப்பு எடுத்து நல்லா உடச்சி பாருங்கள். இது நல்லா ஊறி இருக்கும். தண்ணி வந்து நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் இதை மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. அதனால் கரெக்டாக 1/2 மணி நேரமே வச்சுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடுப்பில் ஒரு வாணலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒன்று எடுத்து போட்டு பாருங்கள். போட்ட உடனே டக்குன்னு மேலே எழும்பி வரணும். இது கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே பபுள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதனால் எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. 1/2 வாணல் இருந்தாவே போதும். இந்த பபுள்ஸ் நல்லா அடங்குற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சிம்லேயும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. எடையடைய கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வெந்து வரும். பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள் பபுள்ஸ்லாம். ஒரு பருப்பு கூட விடாமல் எல்லாமே எடுத்துருங்க. ஏதாவது ஒரு பருப்பு விட்டுட்டிங்கன்னா அடுத்த பேட்ச் நம்ம போடும்போது ஏற்கனவே போட்ட பருப்பு வந்து நல்லா கருகிடும். அதெல்லாம் எல்லாமே எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேட்சும் இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா பருப்புமே எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் தொடச்சி காய வச்சுட்டு அப்புறமா எண்ணெயில் சேர்த்து வறுத்து இதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமானால் பூண்டு கூட நல்லா நச்சு எண்ணெயில் சேர்த்து இதோட சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நம்ம வறுத்து வச்சது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.